இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளிலும் கூட ஆவியானவர் உணர்த்தின காரியம், தாமதம் பண்ணுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 9 வசனம் 20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். And straightway he preached Christ in the synagogues, that he is the Son of God. Acts chapter 9 verse 20. என கண்மானவர்களே, இங்க என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, பவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதாவது பவுல் தாமதமின்றி, கொஞ்சம் கூட டிலே பண்ணாம கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு ஆலயங்களிலே பிரசங்கித்தார் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. நாம் இன்றைக்கு தேவனுடைய காரியங்களை செய்கிறதிலே தாமதம் பண்ணுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது லேட்ன்றது, தாமதம்ன்றது இன்னைக்கு ஒரு காமனான ஒரு விஷயம் ஆயிருச்சு. அதாவது சில பேர் அவங்களோட ஐடென்டிட்டியாவே இவங்க லேட்டா தான் வருவாங்க அப்படின்ற காரியத்தை வச்சிருக்காங்க. அதாவது இந்த லேட் எப்போ நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா தெரியுமா? ஏதோ ஒரு விஷயம் பண்றோம், எங்கேயோ போறோம், லேட் ஆகுதுன்னா ஈஸியா நம்ம சாரி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு யாரையாவது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன்ல நம்ம கொண்டு போகும்போதுல டாக்டர்ஸ் சில நேரம் சொல்லுவாங்க, காப்பாற்ற முடியலன்னா கொஞ்சம் டிலேயா தாமதிச்சு வந்துட்டீங்க, அதனால எங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னுவாங்க. அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ற விஷயம்தான் இந்த லேட் ஆனது. நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், நான் என்ன காரியத்தினால அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஹேபிட்டா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு லேட்டா வர்றது, லேட்டா காரியத்தை செய்யறது ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு. இங்க பவுலை பத்தி என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, அவர் தாமதம் இல்லாமல் ஆலயங்களில இயேசு கிறிஸ்துவை பத்தி அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு பிரசங்கித்தார். இங்க பவுலுக்கு முன்பதாக 2 காரியங்கள் இம்பார்ட்டண்டா பிரச்சனையா நிக்குது. முதலாவது என்ன காரியம் அப்படின்னா, இவ்வளவு நாளும் அவர் யார் கூட சேர்ந்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தாரோ, எதென்னெல்லாம் பிளான் பண்ணாங்களோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா நிக்கணும். முதலாவது காரியம். 2வது காரியம், இவ்வளவு நாளும் அதாவது நான் சபைகளை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன், இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா கிறிஸ்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். பவுலை பார்த்த உடனே, அவர் சவுலா இருக்கிறார், அப்போ அவரை பார்த்த உடனே ஐயோ இந்த ஆளு பிரச்சனைக்குரிய மனிதன், தேவ ஜனங்களுக்கு எதிரானவன் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு அந்த மக்களோட, அந்த ஊழியக்காரர்களோட, அந்த சீஷர்களோடு சேர்ந்துதான் இவர் ஊழியம் பண்ணணும். கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம், எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான பிரச்சனை. ஈவன் அந்த இடத்துல நம்ம இருந்தா இவ்வளவு நாளும் நம்ம யார் கூட இருந்தோமோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா நிக்கணும். அது முதலாவது நம்ம பண்ணுவோமா இல்லையான்னு தெரியல. ஆனால் யாரோட சேர்ந்து ஊழியம் பண்ணணுமோ அவங்களே நம்மளை நம்ப மாட்டாங்க. ஈவன் இன்னும் சொல்ல போனா அந்த பீப்புளே நம்மளை கண்டு பயந்து வெறுத்து ஒதுக்குவாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு கடினமான சூழ்நிலை. பவுல் இந்த சேலஞ்சுக்கு மத்தியில தான் இம்மிடியட்டா தேவனுடைய ஊழியத்தை செய்தார் என்று வாசிக்கிறோம். என கண்மானவர்களே, இன்னைக்கு நம்மை தேவன் ஊழியத்திற்கு அழைக்கிறார் அப்படின்னா எத்தனை பேர் இம்மிடியட்டா நான் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தேவனுக்காய் எழும்பி செயல்படுவேன் அப்படின்னு சொல்ல முடியும்? அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கொண்டுட்டாரு, ஆனா கிறிஸ்துவர் கிடையாது. அவர்கிட்ட, பிரதர் நீங்க ஏன் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது, கிறிஸ்தவர் ஆயிரலாமே வெளியரங்கமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன காரியம், எங்க அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பையன், எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொல்லி போடுறதுக்கு நான் தான் இருக்கேன், சோ என்னால இப்போதைக்கு என்னால முடியாதுன்னாரு. இன்னும் நிறைய பேர் ஊழியத்திற்கு ஏன் டிலே பண்றீங்க, உங்களுக்கு காலிங் இருக்கு, ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, ஏன் டிலே பண்றீங்கன்னு கேட்டா அவங்க வாயில இருந்து வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்குன்னு நிறைய பொறுப்பு இருக்கு பிரதர், சில ஃபேமிலியில சில கடன்கள் இருக்கு, இதெல்லாம் அடைக்கணும், என் ஃபேமிலியில இருக்க ஒவ்வொருத்தருடைய லைஃப செட்டில் பண்ணணும், இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஊழியத்தை பத்தி என்னால திங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். என கண்மானவர்களே, இதெல்லாம் சரியா? நம்ம ஃபேமிலி சைடு, அவங்க சைட்ல இருந்து யோசித்து பார்க்க கூடாது. மாறாக
நம்ம ஒவ்வொருத்தருடைய தலையாய கடமை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. நம்ம கேட்கலாம், அப்பனா பிரதர் ஃபேமிலிக்கு அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டாமா? ஃபேமிலி எப்படியாவது போகட்டும் சொல்லி விட்டுட்டு ஊழியத்துக்கு வரலாமா அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மை அழைக்கிறார் அப்படின்னா நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். என்னுடைய இன்றைய சூழ்நிலையை தெரிஞ்சுதான் தேவன் இன்னைக்கு என்னை கூப்பிடுறாரு. அதை நம்ம மறந்து போய்விடக் கூடாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இங்கே பவுல் தன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, மாறாக தன்னை அழைத்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தான். தனக்காக உயிரை கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்காய் எழும்பி பிரகாசித்தான். அதை போல நாமும் இன்றைக்கு நம்மை தேவன் அழைக்கிறார் அப்படின்னா அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அந்த சத்தத்திற்கு செவி கொடுப்பதோடு நம்ம நிற்க கூடாது, மாறாக அதன்படி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நாம் எப்போது தேவனுக்காய் இம்மிடியட்டா செயல்பட ஆரம்பிக்கிறோமோ நமக்கு மலை போல் தெரிகிற எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். எல்லா காரியத்தையும் நம் நினைப்பதற்கும் மேலாக அவர் செய்து முடிப்பார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது மேலான அழைப்பிற்காய் நன்றி தகப்பனே. நாங்கள் அந்த அழைப்பிலே நிற்க ஆவியானவரை நீங்க உதவி செய்யுங்க. இம்மிடியட்டா நாங்க எங்களுடைய காரியங்களை துவங்க ஆவியானவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை எங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றது, எங்க ஸ்டார்ட் பண்றது எதுவுமே தெரியாம இருக்கலாம். ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்களுடைய எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொண்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.